பிரிஜ்பூஷனின் ஆதரவாளர் சஞ்சய் சிங் மல்யுத்த சங்க தலைவராக தேர்வு செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பத்மஸ்ரீ விருதை திரும்ப அளிப்பதாக மல்யுத்த வீரர் பஜ்ரங் புனியா அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாலாஜி. வணக்கம் பாலாஜி. தற்போது மல்யுத்த வீரர் பஜ்ரங் புனியாவுடைய அறிவிப்பு குறித்த முழு விவரங்கள் என்ன? வணக்கம். மல்யுத்த சம்மேளன தலைவராக சில மாதங்களுக்கு முன்பு வரை செயல்பட்ட பிரிஜ்பூஷன் சரண் சிங் மீது பாலியல் புகாரை மல்யுத்த வீராங்கனைகள் முன்வைத்தனர். இதற்கு பிறகு அவரை பதவியிலிருந்து நீக்குமாறும் பல்வேறு கட்ட போராட்டங்களை மல்யுத்த வீராங்கனை நடத்தினர். இதனையடுத்து மல்யுத்த சம்மேளன தலைவர் பதவியிலிருந்து பிரிஜ்பூஷன் சிங் நீக்கப்பட்டார். இதனைத் தொடர்ந்து புதிய தலைவர் பதவிக்கு தேர்தல் நடைபெற்றது. அந்த தேர்தலின் முடிவில் புதிய தலைவராக மல்யுத்த சம்மேளன சங்கத்தின் தலைவராக சஞ்சய் சிங் என்பவர் தேர்வு செய்யப்பட்டார். இந்த சஞ்சய் சிங்கை பார்த்தோம் என்றால் குறிப்பாக அவர் பஜ்ரங் புனியாவின் நெருங்கிய ஒரு ஆதரவாளர் என்ற கருத்துக்களை மல்யுத்த வீராங்கனைகள் முன்வைத்து இதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள சூழலில் அவர் நேற்று தலைவராக தேர்வானார். இத்தகைய சூழல் தலைவராக அவர் தேர்வான பிறகு பிரபல மல்யுத்த வீராங்கனையான சாக்ஷி மாலிக் நான் இதற்கு பிறகு மல்யுத்த போட்டியில் பங்கேற்க மாட்டேன் என்ற ஒரு பரபரப்பான அறிவிப்பை வெளிப்படுத்தி கண்ணீர் மல்க தான் மல்யுத்த போட்டிகளில் இருந்தும் ஓய்வு பெறுவதாக அறிவித்தார். அது மட்டுமின்றி அவருக்கு ஆதரவாக பல்வேறு தரப்பு வீரர்களும் சாக்ஷி மாலிக் ஆதரவாக கருத்துக்களை தெரிவித்து வந்தனர். இத்தகைய சூழலில் சாக்ஷி மாலிக்கின் ஆதரவாளராக பார்க்கப்படும் பஜ்ரங் புனியா தனக்கு அளிக்கப்பட்ட பத்மஸ்ரீ விருதை திரும்பி தரப்போவதாக பிரதமர் நரேந்திர மோடிக்கு கடிதம் எழுதியுள்ளார். அதாவது மல்யுத்தத்தில் சிறந்து விளங்கிய வீரராக கருதப்படும் பஜ்ரங் புனியாவுக்கு கடந்த 2019ஆம் ஆண்டு பத்மஸ்ரீ விருது வழங்கி மத்திய அரசு கௌரவித்தது. அத்தகைய மிக கௌரவமான ஒரு விருதை தான் தற்போது திரும்பி அளிக்கப் போவதாக மோடிக்கு பஜ்ரங் புனியா கடிதம் எழுதியுள்ளார். அது மட்டுமின்றி மல்யுத்த சம்மேளன தலைவராக தற்போது சஞ்சய் சிங் தேர்வு செய்யப்படுவதற்கு தான் எதிர்ப்பு தெரிவிப்பதாகவும் தனது கடிதத்தில் பஜ்ரங் புனியா தெரிவித்துள்ளார். இது மிகப்பெரிய ஒரு இந்திய விளையாட்டு வட்டாரத்தில் ஒரு மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது ஏற்கனவே சாக்ஷி மாலிக்கு ஆதரவாக பல்வேறு தரப்பு வீரர்களும் ஆதரவு தெரிவித்துள்ள ஒரு மிகப்பெரிய அறிவிப்பை தனக்கு வழங்கப்பட்ட விருதையை திருப்பி அளிக்கப் போவதாக பஜ்ரங் புனியா அறிவித்திருப்பது ஒரு விளையாட்டரங்கில் ஒரு சலசலப்பு ஏற்படுத்திய ஒரு சம்பவமாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே தொடர்ச்சியாக மல்யுத்த வீராங்கனை பார்த்தோம்னா சில ஒரு 3-4 மாதங்களுக்கு முன்பாக வரையே பல்வேறு கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டனர். அதாவது குறிப்பாக பார்த்தோம் என்றால் பிரிஜ்பூஷன் சரண் சிங்கிற்கு எதிராகவே அவர்கள் போர்க்கொடி தூக்கி வந்தனர். அதாவது தாங்கள் வென்ற பதக்கத்தை எல்லாம் கூட கங்கை ஆற்றில் வீசுவோம் என்றெல்லாம் அந்த அளவுக்கு கூட போராட்டத்தை முன்னெடுத்து சென்ற சூழலில் அவர் நீக்கப்பட்டார். அதற்கு பிறகு தேர்தல் நடந்த அந்த தேர்தலில் பிரிஜ்பூஷன் சரண் சிங்கிற்கு ஆதரவான ஒரு விரை தலைவராக தேர்வாகி இருப்பதாக தற்போது மல்யுத்த வீரர்கள் குற்றம் சாட்டி வரும் சூழலில் அதற்கும் எதிர்ப்பு எழுந்துள்ளது. இத்தகைய சூழல் இந்த சம்பவத்தின் ஒரு முக்கிய நிகழ்வாக பார்க்கக்கூடிய வகையில் பஜ்ரங் புனியா தற்போது பத்மஸ்ரீ விருதை திருப்பி தரப்போவதாக அறிவித்து பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளார். நன்றி பாலாஜி, எங்களுடைய தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.